ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூட தேங்காய் துருவல், 3/4 கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னொரு மிக்ஸிக்குள்ள வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது மிக்ஸிக்கு பத்தாதுங்கிறதுனால கொஞ்சம் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் எடுத்து இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஒரு அடிகனமான பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட எடுக்கலாம், இல்லை பட்டர் கூட எடுக்கலாம். ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அது தோல் ரொம்ப கனமாக இருக்கும். தோலை உரிச்சிட்டு அரிசி மட்டும் எடுத்துட்டு எப்பவும் நம்ம போடுற பேசிக் மசாலா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லோட 2 பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை நல்லா கலர் மாற வேண்டாம், அதாவது ப்ரௌன் கலராக ஆகாமல் நல்லா வதங்கி வாசனை வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்கேன். இது தக்காளி குருமாவில் வெள்ளை குருமாவுக்கு உண்டான மசாலா போட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வெஜிடபிளில் போடலாம், ஆனால் தக்காளியை கடைசியில் பெரிய துண்டாக போடணும். அது நான் இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணி செய்து காமிக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக போடலைன்னா அடி பிடிக்கும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து போட்டிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு கிடையாது. அந்த தண்ணி இருக்கிறதுனால அதிலே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் கசகசா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நல்லா தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதித்த உடனே நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும், புலாவ் இதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நல்ல சுவையான எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரு வெள்ளை குருமாவுடைய மசாலா வச்சு தக்காளி குருமா செய்திருக்கோம்.